இந்த அட்வைஸ் தங்க மாதிரி வைர மாதிரி டக்குன்னு கேட்ச் பண்ணீங்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்லவனா வாழணும். இவன் தானே போலீஸ்னு ஊரே உங்களை பார்த்து பாராட்டுற மாதிரி நீங்க நடந்துக்கணும். மத்தவங்க கிட்ட காசு வாங்குறதும் மாமல் வாங்குறதுலாம் ஒண்ணுமே இல்லை சார். அப்படி பண்ணா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. படுபாவி, மூச்சு விடாம பேசி சாகடிக்கிறானே, இது என்ன வாயா இல்ல அடிபட்ட நாயா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா நான் பேசுறது ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன், ரைட்? ஆமா ஆனந்து, உன்ன மாதிரி நல்லவனா என் ஆயுசுக்கும் பார்த்ததில்ல. சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டப்பா. பேசின பேச்சுல குடல இருந்து தொங்கி போச்சுரா சாவுகிராக்கி. என்ன சார் நீங்க ஒண்ணுமே சொல்லல? சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆனந்த்? ஆனா ஒண்ணு, எப்போ நீ இந்த அளவுக்கு பேசிட்டியோ இனிமே நான் சத்தியமா சொல்றேன், மாமூலை விடு சம்பளம் கூட வாங்க மாட்டாயா. சூப்பர் சார், குட். இப்படிதான் பணத்து மேல ஆசைப்படாம இருக்கணும். இவன நேரம் லஞ்சம் வாங்க கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தேனே, ஏன் தெரியுமா? உங்களெல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்தலாம் தான். எனக்கு நீங்களா ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு? இனிமே லஞ்சம் வாங்க மாட்டோம், மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டோம், கடமை தவறாம நேர்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. பண்ணுங்க. வேணாம் ஆனந்து, நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரதான், சத்தியம் பண்ணக்கூடாது, சாமி கோவிச்சுக்கும். நீங்க சார்? ஐயோ கையெல்லாம் அழுக்குப்பா, இல்ல குளுக்கு, சாரி சுளுக்குப்பா. ஓகே. நீங்கெல்லாம் சத்தியம் பண்ண பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இனிமே நீங்க தவறையும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் பேசின பேச்சு அப்படி இல்லையா அப்படின்னா இப்பவே வாந்தி வர்றாப்புல இருக்கு. என்னதே அறிவு வந்துட்டாப்புல இருக்குன்னு சொன்னேன். உச்சிமுடி எப்படி நட்டுக்கு நிக்குதுன்னு பாரு. பாங்களேன், முள்ளு கத்திரிக்கா தின்னு முடியெல்லாம் முள்ளு முள்ளா இருக்கு. நான் என்ன பண்றது? ஏன் ஆனந்து, எங்ககிட்டயே சொல்லிட்டு இருந்தா எப்படி? உள்ள ஐயா சும்மா தான் உட்காந்துருக்காரு, அவரையும் கொஞ்சம் கவனிக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். அப்படியா? ஆமா, இனிமே லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் உங்களை மாதிரி இல்ல சார். அந்த லேண்ட் விவகாரத்தை எங்களுக்கு ஃபேவரா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷனை பர்சன்டேஜ் குறையாம கொடுத்துறேன் சார். இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இது அட்வான்ஸா வச்சுங்க சார். இருக்கட்டும் வைங்க சார், வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா மீதி பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். ஹலோ சார், இங்க எதையும் வாங்குறது இல்ல கொடுக்கறது இல்ல. வெளியில போர்டு இருக்கு பாத்தீங்கல்ல, லஞ்சம் வாங்குறதும் கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம். சார் சட்டப்படி நடக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம், நமக்கு எதுக்கு சார்? இதை உள்ள வைங்க சார் சொல்றேன். நீங்க ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சட்டப்படி ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, செஞ்சு கொடுக்குறேன். மத்தபடி பணம் வாங்குற ஆளு நான் கிடையாது சார். மேலிடத்துல பேசி முடிச்சாச்சு, நம்ம கிருஷ்ண சார் தான் இங்க அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க முடியாதுன்னா எப்படி சார்? பேசாம வாங்கிக்கங்க சார். நான் சொல்றேன்ல. ஹலோ சார். ஏன் சார் அவர்தான் வேணாங்கிறாரு, ஏன் சார் கம்பல் பண்றீங்க? எடுத்துட்டு போங்க சார். லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி குற்றம். சார் இதை ஏன் லஞ்சமா நினைக்கிறீங்க? சின்ன அன்பளிப்பா எடுத்துங்க. ஆசிட் பாட்டில்ல பாதாங்கீரை எழுதி கொடுத்தா குடிச்சிருவீங்களா சார்? ஆசிடா? முடியாதுல்ல. இதுக்கு நீங்க வேற பேர் சொன்னாலும் அது பேர் லஞ்சம் தான் சார். சார் லஞ்சம்ன்றது புத்துநோய்க்கு சமானம் சார். அது அன்பளிப்புன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க சார். நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஏதாவது கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்குல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுல ஒரு அழகு இருக்கு சார், புரிஞ்சுங்க சார். ஓஹோ, இதுல அழகு வேறையா? சரி சார், காசு கொடுத்து எதை வேணா சாதிக்கலாம் நினைக்கிறீங்களே, பணத்தை கொடுத்து கேன்சர் வர வச்சுப்பீங்களா? கேன்சரா? ஆமா சார், காசு கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், பாவத்தை சம்பாதிக்காதீங்க. உங்கள மாதிரி ஆட்கள்னால தான் நாட்டுல லஞ்சம் மேல இருந்து கீழே வரைக்கும் நோய் மாதிரி பரவிட்டு இருக்கு. அது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? லஞ்சம் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி இன்னைக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதோட விளைவு உங்க எதிர்காலத்தையும் நாசம் பண்றோம். நேர்மையா சம்பாதிச்ச காசு கடவுள் மாதிரி, அது உங்களை காப்பாத்தும். சட்டவிரோதமா சம்பாதிக்கிறது சாத்தான் மாதிரி, அது உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க வம்சத்தை கூண்டோல அழிச்சிரும். சார் என்ன சார் பயமுறுத்துறீங்க? ஆமா சார், உண்மையதான் சார் சொல்றேன். பறந்து பறந்து பணத்தை சம்பாதிக்கலாம், இறந்து கூட பாவத்தை சம்பாதிக்க கூடாது. யாரை ஏமாத்தினாலும் ஊரை ஏமாத்த கூடாது. ஏமாத்துற பணம் பணத்துக்கு சமானம் சார். வேணான்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறீங்களே, எதனால சார்? உங்க எண்ணம், செயல், நடவடிக்கை எல்லாமே சட்டத்துக்கு புறமானது. யாரையும் ஏமாத்த யாருக்கோ பணம் கொடுக்குறீங்க. அழகா இருக்குன்னு சொல்லி யாரும் டைம் பாம்ப கையில கட்டிப்பாங்களா? ஐயோ,
லஞ்சமும் அப்படிதான் சார். கொடுக்கும்போது வாங்கும்போது சந்தோஷமா இருக்கும், வெடிச்சா பீஸ் பீஸ் ஆயிருவீங்க. சார் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா திருந்துங்க. நேர்வழியில போனா கோவில், குறுக்கு வழியில போனா சுடுகாடு. நீங்க எங்க போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சார், என் ஆயுசுல இப்படி ஒரு பேச்சை நான் கேட்டதில்லை சார். என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அந்த பைய கொடுக்குறீங்களா? இந்தாங்க. சார் ஆவேசமா பேசினாலும் ரொம்ப அழகா பேசினாரு. இனிமே குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டேன் சார். என் பிரச்சனையை நான் லீகலா முடிச்சுக்கிறேன். யாரை ஏமாத்தினாலும் ஊரை ஏமாத்தாத, ஏமாத்தின பணம் பணத்துக்கு சமம்னு சொன்னாரே. ஆஹா, என்ன ஒரு வார்த்தை சார். அடாடா சார், உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வரேன் சார். வரேன் சார். போயிட்டு வாங்க சார். நான் தான் தப்பா பேசிட்டேனா? ஐயோ, உன்னை போய் தப்பு சொல்ல முடியுமா? 4 வார்த்தைனாலும் நச்சுன்னு பேசினேன். பின்னிட்டே ஆனந்து. சார் லஞ்சுக்கு டைம் ஆச்சு, போலாமா? கிளம்புங்க. கிறுக்கு மாக்கான், வாய்க்கிலேயே பேசி வருமானத்தை கெடுத்துட்டான். அப்பா, இவன் இம்சை தாங்கலடா. ஐயோ, ஏசி வராரே சார். யோ வழக பெருமாள், இங்க என்ன நடக்குது? உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உன் வீடா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நீங்க கோபப்படுற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே சார். நான் ஒரு பார்ட்டி அமிச்சேன்னு அவங்ககிட்ட பணம் வாங்காம திருப்பி அமிச்சிட்டியாம? ஏயா சட்டத்துக்கு புறம்பா வேற எங்கேயாவது பணம் பாக்குறியா? ஐயோ சார், என்ன நடந்ததுன்னா... சாரி மிஸ்டர், நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. எல்லாருக்கும் ஷேர் கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் பார்ட்டியை நேரம் இங்க அனுப்பி வச்சேன். ஆனா லஞ்சம் கொடுக்கறது பாவம் அது இதுன்னு ஏதோ பேசி பார்ட்டியை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிய. அவன் எங்கிட்ட கொடுத்த பணத்தையே வந்து திருப்பி கேட்கறாயா? என்னையா இதெல்லாம்? சார், ஆக்சுவலா தப்பு என் மேல இல்ல சார். உன் மேல இல்லனா நீ தானே இங்க இன்சார்ஜ். ஆமா சார், நான் தான் இன்சார்ஜ். ஆனா என்ன டியூட்டியை ஒழுங்கா பண்ண விடாம ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சார். வாட்? என்னையா சொல்ற? யார் அது? ஆனந்தன் ஒருத்தன் சார். உங்களுக்கு கூட நல்லா தெரியும் சார். பெரியவர் வெங்கட்ராஜோட சன்னின்ல. அவன் யாரோட லாவா வேணா இருக்கட்டையா, எதுக்காக இப்படி சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ சார், அவன் டார்ச்சர் தாங்க முடியல சார். அவனும் வாங்க மாட்டேங்கிறான், எங்களையும் வாங்க விட மாட்டேங்கிறான். பெரிய ரோதனையா இருக்கு சார். வாட் நான்சென்ஸ்! யார் மேன் அது? ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள் சட்டம் ஒழுங்கை பத்தி அவன் நமக்கு சொல்லி தரானா? சார், நீங்க முதல்ல உட்காருங்க சார், நான் விளக்கமா சொல்றேன். சார், கொஞ்ச நாளாவே அவன் கிறுக்க மாதிரி தான் சார் இருக்கான். யாராவது லஞ்சம் வாங்கினா லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்றான் சார். அது மட்டும் இல்லை சார், பிரஸ் கிளப்ல போட்டு கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறான் சார். வந்து சொல்லையா? ஆமாம் சார், அவன் ஒரு மாதிரியான ஆள் சார். கிறுக்க மாதிரி ஏதோ பண்ணிடுவான் சார். அதனால தான் நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்கோம். அவனை வச்சுக்கிட்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல சார். நான் நல்லவன் ஆயிட்டேன், நீங்களும் நல்லவங்களாயிடுங்கன்னு ரோதனை பண்ணுறான் சார். பெரிய டார்ச்சராக இருக்கு சார். நீ சொல்றத பார்த்தா அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆனவன் மாதிரி தெரியுது. ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்ன அவனை நாய் கடிச்சிருச்சு சார். என்னையா சொல்ற? நாய் கடிச்சா வெறி தானேயா பிடிக்கும்? நாய் கடிச்சு ஒருத்தன் நல்லவனா மாறிட்டாங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். எனிவே, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லதில்ல. பப்ளிக் மத்தியில நமக்கு பேர் கெட்டுரும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை இந்த ஸ்டேஷன்ல இருந்து தூக்கிடு. சார், அவன் வெங்கட்ராஜோட மாப்பிள்ள. சோ வாட்? நீ சட்டப்படி பண்ணு மேன். அவன் மேல ஒரு சின்ன தப்பு கண்டுபிடிச்சா கூட போதும், அதை உடனே பெருசாக்கி அவனை சஸ்பெண்ட் பண்ணி ஸ்டேஷனை விட்டு அனுப்பிடு. ஆமாம் சார், அப்படி ஏதாவது பண்ணா தான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும். இனிமே அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் சிக்கல்ல ஈஸியா சிக்குவாங்க. அவனுக்கு ஸ்டேஷனுக்கு வெளியே எப்பவுமே டியூட்டியை போடு. நிச்சயமா அவன் சிக்குவான். சரி சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சார் இனிமே. நல்லவனா மாறிட்டதா வேற சொல்ற. கெட்டவனை விட நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கவன் ரொம்ப டேஞ்சரானவன். அவனை கேர்ஃபுல்லா டீல் பண்ணு. அவனுக்கு பதிலாக நீ வெளியே போயிடாத. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணிருந்தீங்க. எஸ், உங்க பேர் சொல்லுங்க. லாவண்யா. ஓகே மேடம், அங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கூப்பிடுவாங்க.
தமிழரசு, எஸ் சார். ஹாஸ்பிட்டலோட அசுர வளர்ச்சியை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு எப்படி சொல்றீங்க? இது சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா இல்ல டிசீசஸ் அதிகமாயிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா? பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு சார். மக்களுக்கு ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. அவங்க செலவு பண்ணவும் தயாரா இருக்காங்க. அதனால டிசீஸ் அதிகமாயிடுச்சு, சயின்ஸும் டெவலப் ஆயிடுச்சு. வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, Sir? நாங்க பேங்க்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கோம். சேர்மனை பார்க்கணும், இருக்காங்களா? வெல்கம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேம் கேபின்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க கேபின்ல போய் பேசுவோம். தட்ஸ் ஃபைன். தமிழரசு வாங்க. இவர் தமிழரசு ஃபீல்ட் ஆஃபீஸர் லீவுங்கிறதுனால இவர் எவாலுவேட் பண்ண வந்திருக்காரு. குட் மார்னிங் மேடம். இவங்க எங்க ஸ்டாஃப். இட்ஸ் ஆல் ரைட் சார். வாங்க சார். முதல்ல பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஆமா மேடம், நீங்க லோனுக்கு அட்டாச் பண்ணக்கூடிய பில்டிங்கோட ஏரியாவை பார்த்துடலாம். வாங்க சார். சார் நீங்க கேட்ட ஃபைனான்ஷியல் டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு சார். ஓகே. இந்த வருஷத்தோடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், போன வருஷத்தோடைய அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸெட்ரா லோன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு சார். செக் பண்ணிக்க சொல்லுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க தமிழ். இந்தாங்க. Sir, do you want any more details? எஸ். ப்ராப்பர்ட்டிஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். கொடுக்க முடியுமா? Of course. இந்தாங்க. தமிழ், இதையும் வெரிஃபை பண்ணிடுங்க. அவசியம் இல்லை சார். ப்ராப்பர்ட்டிஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம எப்படிப்பா லோன் சாங்ஷன் பண்றது? சார் பார்க்காமலே சில வில்லங்கள்லாம் ரொம்ப கிளியரா தெரியும் சார். என்ன சொல்றீங்க நீங்க? மேடம் ஏற்கனவே எனக்கு நல்ல அறிமுகமானவங்க. அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் மேல கேஸ் இருக்கு. லோன் சாங்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹலோ, அன்னெசரியா எங்க பேசாத. அதெல்லாம் இப்ப யார் கேட்டா? சார் நம்ம பேங்க்ல இருக்க மேனேஜர் இருந்தாங்களே சுந்தரி மேடம். ஆமா தெரியும், சொல்லுங்க. அவங்க இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சார் அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை சார். அவ என்ன சும்மா பயமுறுத்துறதுக்காக என் மேல கேஸ் போட்டிருக்கா. அது ஈஸியா சால்வ் ஆயிடும். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சார் சுந்தரி மேடம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எனக்கு தான் சொந்தம்னு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்க தான் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏய் அதெல்லாம் அன்னெசரி மேட்டர். அனாவசியமா அதை பத்தி இங்கேயே பேசுற? அவசியங்கிறதுனால தான் பேசுறேன். சார் சுந்தரி மேடம் லக்ஷ்மண் சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப். இவங்க லக்ஷ்மண் சாரை செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஏய் ஃபர்ஸ்ட் செகண்ட் பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. அது என்னுடைய பர்சனல் இஷ்யூ. இங்க ப்ரொஃபஷனல் மீட்டிங்ல அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒன்றும் உங்க பர்சனல் இஷ்யூஸை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. மார்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் மேல வில்லங்க இருக்கல செக் பண்ணி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். நீ எதை மனசுல வச்சு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஹலோ மேடம் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அன்னெசரி வார்த்தை விடாதீங்க. நீ தான்டா அன்னெசரியா பேசிட்டு இருக்க. ஏன் பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? மேடம் மேடம் கூல் டவுன் மேடம். மேடம் ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் உட்காருங்க மேடம். சாரி சார். அவன் டியூட்டி மட்டும் பார்க்க சொல்லுங்க சார். கோவப்படாதீங்க மேடம், அவருடைய டியூட்டி தான் அவர் பார்க்கறாரு. இல்ல சார், இவன் ஒரு பிளானோட தான் சார் வந்திருக்கான். இவன் அந்த தர்மன், அந்த சோகால் சுந்தரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட சொத்தை பறிக்க பார்த்தாங்க சார். இவன் பக்கா ரவுடி பொறுக்கி சார். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேடம். என்னுடைய ஸ்டாஃபை என் முன்னாடி திட்டுறதை என்னால் பொறுத்துக்க முடியாது.
உங்க ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டி மேல கேஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அதைத்தானே தமிழரசன் சொல்றாரு. சார் இவன் எனக்கு லோன் கிடைக்க கூடாதுங்கிற உள்நோக்கத்துல பேசிட்டு இருக்கான் சார். மேடம், இவர் சொல்லனாலும் நாங்க வெரிஃபிகேஷன்ல இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருப்போம். இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதால எங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. அதனால அவருக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அட்டாச் பண்ண போற ப்ராப்பர்ட்டி மேல வில்லங்க இருக்கிறத நீங்க மறைச்சிருக்க கூடாது. மகா தப்பு. சார் இப்ப முடிவா என்னதான் சார் சொல்றீங்க? ஐ எம் சாரி மேடம். ப்ராப்பர்ட்டி மேல கேஸ் இருக்கிறதுனால இதை ஷூரிட்டியா எடுத்துக்க முடியாது.